வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகாரியின் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர்வு என்ன மாதிரி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம நேற்று என்ன சொல்லியிருந்தோம் நான் ஃபஸ்ட்டு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட் கேப் டவுனில் ஓப்பன் ஆனால் இந்த இடங்களில் சைடுவேஸ் தரக்கு வாய்ப்பாக இருக்கும். கேப் அப்பில் இருந்துச்சுன்னா இந்த 21,037க்குள்ளே சைடுவேஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதுக்கு மேலே இருந்தால் மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா மார்க்கெட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கேப் அப். அந்த கேப் அப்புக்கு பிறகு நம்ம சைடுவேஸ்னு எதிர்பார்த்தது உண்மை தான். ஆனால் இவ்வளோ கேப் அப் வரும்னு எதிர்பார்க்கல. அதனால் மார்க்கெட் நம்ம எதிர்பார்த்த ஏரியா விட்டு தாண்டினாலும் அடுத்த நம்ம லெவல்ஸே போடல. இருந்தாலும் இவ்வளோ கேப் அப் எப்பயுமே இவ்வளோ கேப் அப் இருந்தால் சைடுவேஸ் இருக்க வாய்ப்பாக இருக்கும். மார்க்கெட் அதை போல் ஃபுல்லாக சைடுவேஸ்லேயே முடிஞ்சிச்சு. ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு கேப் அப், ஆனால் பெரிய மூவ்மெண்ட்ஸ் இல்லை. பேங்க் நிஃப்டியை பார்த்தோம்னா, பேங்க் நிஃப்டி அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தோம் நம்ம. அதாவது இந்த ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி உள்ளே இருந்துச்சு. இந்த ட்ரையாங்கிள் உள்ளே இருந்தால் சைடுவேஸாக இருக்கும். இதுக்கு மேலே அதாவது டேயோட ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட் 47,588 வரைக்கும் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் ஓப்பனே பார்த்தீங்கன்னா நியரஸ்ட் ஆகிட்டு ஓப்பன் ஆகி மார்க்கெட் நம்ம டேயில் ஒரு சேனல் ஒன்று போட்டிருந்தோம். நான் நேற்று கூட மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சொன்னேன் உங்கள்கிட்ட. இந்த சேனலில் தான் கரெக்டாக சப்போர்ட் எடுத்து போணுச்சுன்னு சொன்னேன். அந்த சேனலில் போய் தொட்டுட்டு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் பெரிய மூவ்மெண்ட்ஸ் இல்லாமல் போனது. உங்களுக்கு பார்த்த கிளியராக தெரியும். அந்த சேனலில் தொட்டுச்சு, அந்த பிரேக் பண்ணிச்சு மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஃபால் வரும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் பெரிய ஃபால் இல்லை. அதுக்கப்புறம் ஃபுல்லாக சைடுவேஸ் ஆகிடுச்சு. சரி ஓகே, நாளைக்கு என்ன மாதிரி நகர வாய்ப்புன்னு நிஃப்டிலேருந்து பார்ப்போம். எல்லா டூலும் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இன்றைக்கி டேயோட ஹைன்னு பார்த்தீங்கன்னா 21,210, லோன் பார்த்தீங்கன்னா 21,074. இப்போ நாளை மூமெண்ட்ஸ்னு பார்த்தோம்னா, இப்போ மார்க்கெட் இந்தமாரி ஒரு அடுத்த லெவல்ஸ் போட முடியாத அளவுக்கு மார்க்கெட் அப் ஆகிடுச்சினாலும் நம்மளால் கிளியராக என்னால் சொல்கிற வாய்ப்பு கம்மி. இருந்தாலும் இந்த இடத்துக்குள்ளே வச்சு என்ன சொல்ல முடியும் வாய்ப்பு. ஆனால் நாளைய பொறுத்தளவுக்கு நாளைக்கு கேப் அப் இருந்து மார்க்கெட் மூவ் ஆகிறது தான் வாய்ப்பு அதிகமாக தெரியுது. ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணாத பட்சத்தில் மார்க்கெட் மறுபடியும் மேலே தான் போக வாய்ப்பாக இருக்கும். ஒருவேளை இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம இப்போ ரீசெண்டாக போன ஆல் டைம் ஹை, அதாவது நேற்றோட அதுக்கு முன்னாடி போன ஹை இருக்குல்ல, நேற்றோட ஹை நினைக்கிறேன், நேற்றுல முந்தா நாள் போன ஹை 21,037ங்கிற அளவுக்கு வந்துட்டு கூட மார்க்கெட் திருப்பி போக வாய்ப்பு இருக்கும். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணால் ஒன்று டேயோட லோவுக்கு இன்னையோட லோ, அதாவது 21,074 திரும்பலாம். இல்லை ஒரு வேளை அதை விட இறங்குனுச்சுன்னா 21,037ங்கிறது மார்க்கெட் திரும்ப வாய்ப்பு இருக்கும். இப்போ நான் ஒரு சேனலாக போட்டிருக்கேன். இந்த ட்ரெண்ட் லைனோட விட்டுடலாம். இந்த சேனலில் பிரேக் பண்ணால் மார்க்கெட் கீழே போக வாய்ப்பாக இருக்கும். இந்த சேனலில் பிரேக் பண்ணால் மறுபடியும் மேல் நோக்கி ஃபர்தராக மேலே தான் போக வாய்ப்பு இருக்கும். அது எவ்வளோ தூரம் போகணும்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ரவுண்ட் ஃபிகர் தான் இன்னும் நம்ம பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா 21,300 அப்படிங்கிறது ஒரு ரவுண்ட் ஃபிகர் சப்போர்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் பார்த்து 21,300, 400, 500 இந்தமாதிரி ரவுண்ட் ஃபிகரில் தான் நம்ம பண்ண முடியும். மேல் நோக்கி போகிறப்ப கீழே டவுன் சைட் சப்போர்ட்னு பார்த்தோம்னா 21,161ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கும். அதை பிரேக் பண்ண பட்சத்தில் இந்த டே லோ, அப்படி இல்லைன்னா 21,037 வரைக்கும் மார்க்கெட் திரும்பி அப் சைடு போகிறது தான் வாய்ப்பாக இருக்கும். வரைபடமாக போட்டோம்னா இந்த இடத்த பிரேக் பண்ணால் ஒன்று இந்த இடமே போட்டுருவோம். இந்த இடத்துல மார்க்கெட் திரும்பி போகிறது வாய்ப்பு இருக்கும். இல்லை ஒருவேளை கேப் அப் இருந்துச்சுன்னா, கேப் அப் இருந்து இந்த சேனலுக்கு மேலே கேப் அப் இருந்தால் சேனலில் விட்டு இந்த இடம் கூட வந்துட்டு கூட திரும்பி போகலாம். இல்லைனா இந்த சேனலுக்கு மேலே மேல் நோக்கி போக வாய்ப்பாக இருக்கும். சரி ஓகே, பேங்க் நிஃப்டி என்ன மாதிரி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வழக்கம் போகிற டே கேண்டிலேருந்து நம்ம பார்ப்போம். அப்போ தான் இது கிளியராக பண்ண முடியும். நம்ம முன்னாடி போட்டிருந்த சேனல், அந்த சேனலை திருப்பி போட்டால் தான் கிளியராக நம்மளால் அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம், ஈஸியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டே கேண்டிலோட செட்டப் படி பார்த்தோம்னா, இப்போ நீ டேவோட ஹைன்னு பார்த்தீங்கன்னா 47,943, லோன் பார்த்தீங்கன்னா 47,510. இப்போ நாளைய பொறுத்தளவுக்கு இந்த சேனலுக்கு, அதாவது நம்ம என்னோட டே ஹைக்கு மேலே இந்த சேனலை பிரேக் பண்ணால் மார்க்கெட் ஃபர்தராக மேலே போக வாய்ப்பாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த டே லோ, அப்படி இல்லைன்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு இந்த சேனலோட லோவுக்கு வரதுக்கூட வாய்ப்பு இருக்கும். அந்த லோன் பார்த்திங்கன்னா 47,159 அப்படிங்கிறது இந்த கேப் ஃபில்லிங்கோடு இருக்கலாம். இந்த கேப் என்ன கேப் பண்ணிச்சோ அந்த கேப் ஃபில் பண்ணிவிட்டோட மார்க்கெட் மேலே போக வாய்ப்பாக இருக்கும். ஒருவேளை கேப் அப் இருந்துச்சுன்னா இது வேலை செய்யாது. கேப் அப் இல்லாத பட்சத்தில் ஒருவேளை ஃப்ளாட்டாக இருந்தால் மார்க்கெட்டோ இந்த கேப்பை ஃபில் பண்ணுறது இறங்கோட வாய்ப்பாக இருக்கும். ஆனால் நாளைய பொறுத்தளவுக்கு கேப் அப் இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. ஒருவேளை கேப் அப் இருந்துச்சுன்னா அடுத்த மூமெண்ட்ஸ்னு பார்த்தோம்னா இந்த சேனல் அப்படியே ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் அப்படியே காப்பி பண்ணி மேலே தூக்குறேன். அடுத்த டார்கெட்டை பார்த்திங்கன்னா இந்த சேனலோட ஹையாக தான் இருக்கும். அந்த டார்கெட்னு பார்த்திங்கன்னா 48,880, 870 அந்த ரேஞ்சுக்கு வரைக்கும் போகிறதோட வாய்ப்பு இருக்கும். இந்த சேனலோட அடுத்த ஒரு காப்பி. இப்போ சப்போர்ட் எடுத்திங்கன்னா 47,680ங்கிற ஒரு சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கும்.
மேலே ரெசிஸ்டன்ஸ் எடுத்தோன்னா இப்போ கடைசியாக போன ரீசெண்டாக பண்ண ஹைன்னு பார்த்தீங்கன்னா 47,880 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதோட கீழே சப்போர்ட்டும் பார்த்தா டேவோட லோ, அதையும் பிரேக் பண்ணால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த சேனலோட 47,200 அந்த ரேஞ்ச் வரைக்கும் இறங்க வாய்ப்பு இருக்கும். இறங்குனுச்சுன்னா மேல் நோக்கி போகிறப்ப இந்த ரவுண்ட் ஃபிகர்னு பார்த்தீங்கன்னா 48,000ங்கிறது ரவுண்ட் ஃபிகர் வர அதனால் இந்த இடத்துல கூட இது தாண்டினா மட்டும் தான் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பாக இருக்கும். இல்லைனா இது 10-20 பாயிண்ட் மேலே போய்ட்டு திருப்பி கீழே இறங்க விட வாய்ப்பு இருக்கும். 48,000க்கு மேலே ஒரு கேப்பு நல்ல ஒரு பெரிய கேப்பாக பிரிஞ்சுன்னா ஃபர்தராக மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 48,500 ரவுண்ட் ஃபிகரில் தான் நான் சொல்லியிருக்கேன். இது வந்து கிளியராக நம்மளால் அந்த இடத்துல சொல்ல முடியாது, அதனால் ரவுண்ட் ஃபிகராகவே சொல்கிறேன். ஏன்னா இப்போ நியூ ஹையெல்லாம் நம்ம அந்தளவுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் வாய்ப்பு இருந்தால் பண்ணலாம். அந்த ட்ரெண்ட் லைன் வாய்ப்பும் இல்லை, அதெல்லாம் தாண்டிட்டு மார்க்கெட் இப்போ 48,500 அடுத்து 48,880 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். மூமெண்ட்ஸ்னு பார்த்தோம்னா வரைபடமாக போட்டோம்னா ஒரு வேளை இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து இந்த டே இந்த ரேஞ்சில் இருக்கலாம், மேல் நோக்கி முடிய வாய்ப்பாக இருக்கும். என்ன தான் இறங்கினாலும் மேல் நோக்கி முடிய வாய்ப்பாக இருக்கும். எந்த அளவுக்கு இருந்தால் அது வந்து மேலே தான் முடிய வாய்ப்பு இருக்கும். இல்லை இதுக்கு மேலே ஓப்பன் ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 47,880 அந்த டச் பண்ணிவிட்டு கூட மேலே போகிறது வாய்ப்பு இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.